இன்றைக்கி நம்ம லவ் ஆஃப் கில்லோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, வில்ல பைய கூட ஹீரோயினியை கடத்தி வச்சுருப்பான், ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் இங்கே கட்டுறாங்க இது மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அந்த வில்லனோட ஃப்ரெண்டை கொண்டதெல்லாம் இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வில்ல ஹீரோவை பழி வாங்கணும்னு இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். இங்கே நம்ம ஹீரோவே வில்லனுக்கு தான் கட்டுறாங்க. போன எபிசோடில் கட்டின சீனை தான் திருப்பி காட்டுவாங்க. இது மாதிரி ஹீரோ கூட சொல்லியிருப்பானா, நீ ரொம்ப மாறிட்டடா அப்படிங்கிற மாதிரி வில்லனும் பார்த்துட்டு, அந்த ஆஸ்டேஜுக்காக நீ இவ்வளோ தூரம் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோ கேட்பான், சரி எங்கே அவ அப்படிங்கிற மாதிரி. உடனே வில்லன் சொல்கிறான், என்ன நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா இல்லை நடிக்கிறியா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டை கொண்டதை சொல்லி கட்டிகிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், அவரோட கடைசி ஆசை என்ன தெரியுமா, நம்ம 2 பேரும் திருப்பி ஃப்ரெண்டாக இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும் தான் அவர் நினச்சார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவர் ரொம்ப பாவம் ஆனால் அவர் தான் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான் வில்லனுக்கு சமக்கம் வந்துடுது. அப்புறம் தான் கத்தி எடுத்துகிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோனை சுட்டி கீழே தள்ளிடுவான். தள்ளிட்டது அப்புறம் தான் ஹீரோயின் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோயினை கட்டுவாங்க. அவள் காருக்குள்ளேருந்து அப்போ தான் கண்ணு முழிப்பான். பக்கத்தில் பாம்பு இருக்குமா, அதை பார்த்தோன்னே இவன் வெளில குதிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் காரை வெடிச்சிருக்கோம். இவள் காலில் மட்டும்தான் அடிபட்டிருக்கும். நம்ம ஹீரோயின் உயிர் பழிச்சிடுவா. இங்கே நம்ம வில்லனையும் ஹீரோயின் தான் கட்டுறாங்க. 2 பேருக்கும் திருப்பி சண்டை வரும். வில்லன் சொல்லுவான், திருப்பி நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், அவள் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டா, நீ பண்ணதுக்கு நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு வேகமாக ஓடிடுவான். அப்போ ஹீரோ பார்த்து அவனை வேகமாக சுட ஆரம்பிச்சிருவான். ஆனால் அப்போ கூட அந்த வில்லன் நிற்காமல் வேகமாக ஓடி நம்ம ஹீரோவை குத்த தான் பார்ப்பான். அப்போ வில்லன் அவனோட பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்ருப்பான், எப்படி அவர் கூட ஃப்ரெண்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அடிபட்டு ஒரு குப்பைங்க பக்கத்தில் தான் படுத்திருப்பான். இவர் தான் கூப்பிட்டு இவனை இந்த கேங்கில் சேர்த்து நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் இந்த கேங் ஆளுங்க யாருக்குமே இவனை பிடிக்காது. இவன் ஒரு ஸ்லம் பகுதியை சொன்னவன், ஒரு நாய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவனை அசிங்கமாக தான் எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஆனால் இவர் தான் அவனை ரொம்ப பத்திரமா நல்லா பார்த்துருந்துருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தனை கொண்டானேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோ மேலே இவனுக்கு இவ்வளோ கோவம். அப்போ கூட அவன் லாஸ்ட்டாக செத்துருவான் ஹீரோ எத்தனை தடவை சுட்டதுனால. ஆனால் அப்போ கூட நம்ம ஹீரோ கத்தியில் வச்சு குத்திட்டு தான் அவன் செத்துருப்பான். ஹீரோவும் பார்த்துட்டு, இப்படி நான் சுட்டும் பயப்படாமல் முன்னாடி என்னையே தாக்கிட்டில்ல, உன்னை நினச்சி எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்குடா, நீ நல்லா சண்டை போட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளுக்கு தான் காலில் அடிபட்டுருச்சு. நடக்க முடியாமல் இப்படி முட்டி போட்டு தான் அந்த புகைக்குள்ளேருந்து நடந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ பார்த்துரும். நம்ம ஹீரோயினை தப்பிச்சு பார்த்துட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நல்ல வேலை நீ தப்பிச்சிட்ட, உனக்கு எதுவும் ஆயிருக்கணும், நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, சரி உன்னால் நடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், இல்லை எனக்கு ஷோல்டர் மட்டும் கூட சாஞ்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினோட காலில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு சென்னு ஹீரோ அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினி கீழே விட என்னால் நடக்க முடியும்னு கத்திக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல இந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல போகணும்னு சொல்லிட்டு இவன் வேறு வயிற்றில் குத்து வாங்கியிருப்பான். அது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்காரு. அதோட தான் தூக்கிட்டு போயிட்டுருப்பான். கீழே பிளட்டாக கிடக்கும். ஹீரோயினி பார்த்துட்டு இருப்பான், என்ன ஒரே பிளட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா இந்த இடமே பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். ஹீரோவும் வெளில வந்துடுவாங்க. காருக்குள்ளே ஹீரோயின் உட்காந்துருப்பான். வெளில தான் ஹீரோயின் நின்றுட்டு இருப்பான். அப்போ தான் ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கான், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லவா, கேட்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், எல்லாம் முடிஞ்சிட்டு தான், ஆனாலும் எனக்கு எதுவும் சரியாக படலை, நம்ம இன்னும் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட உன்னை அவன் எதுவும் பண்ணலைல்ல, உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பயத்தில் செத்தே பேர் தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, ஆனால் இந்த தடவை நான் அடி வாங்கிட்டேன் தருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். பார்த்தா அவன் வயிற்றில் குத்து வாங்கியிருக்கானே, அதனால அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். இங்கே கட்டுறாங்க, இந்த எரியிற இடத்த பார்த்து யாரோ ஒரு பைக்கர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரி ஃபோனில் என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, நம்ம போட்ட பிளான் வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், அது மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரிஞ்சுது, இப்போ நான் சட்டோவை கொல்லணுமா, இல்லைன்னா நம்ம ரியாங்காவை கொல்லணுமா, ஹீரோட பேர் ரியாங்கா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீரோயினியை கொல்லவா ஹீரோவை கொல்லவா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். அடுத்து இங்கே நம்ம சிட்டியில் தான் கட்டுறாங்க. நம்ம பாஸோட அசிஸ்டண்ட்டு தான் கட்டுறாங்க. அவன் ரோட்டில் நடந்துட்டு இருப்பான். பக்கத்தில் கார்லேருந்து தட்டுற சவுண்டு கேட்கும். யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். இவன் பார்த்துட்டு சொல்கிறான், என்னாச்சு உனக்கு, நீ இங்கே என்ன பண்ணுற, எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். உடனே ஹீரோயின் சொல்கிறான், அது பார்த்தலாம் நான் அப்புறம் சொல்கிறேன், எனக்கு ஒரு உதவி சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். இவன் ஹீரோ எட்டி பார்த்துட்டு சொல்கிறான், யார் இவர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவனுக்கு தெரியாது ரியாங்காவை பற்றி. பார்த்துட்டு இவன் தான் இவங்களை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருப்பான். அந்த டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காரு, இவனுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் அங்கே கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு தானே இங்கே கூட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்களா, இவனை எங்கே கூப்பிட்டு போனாலும் இவங்களுக்கும் பிரச்சனை தான். அதனால தான் இவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நைட்டு இவன் பெட்லேயே இருக்கட்டும், காலையில் கிளம்பி போயிட்டா எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோ பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் ஹீரோயினை கூப்பிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி உனக்கு அடிபட்டுருக்கு போலையே, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு இந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், இது மாதிரி பாஸுக்கிட்ட நான் இது எல்லாமே சொல்ல போகிறேன், உனக்கு
ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருப்பான். சரி இவன் அங்கே கிளம்பிடுறான், நான் வந்து பாஸ்ட்டை எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றேன், நீனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ முழிச்சிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி நான் மயங்கினதே தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. சரி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கா, இது வந்து ஒரு ப்ரைவேட்டான கிளினிக், என் கூட வேலை பார்க்குறவங்க உதவியோட இங்கே ஒன்று கூப்பிட்டு வந்தேன், அதோட பாஸும் இங்கே வரப்போகிறாரு, அதனால. அப்போ தான் ஹீரோ கேட்குறான், அப்போ நீ என்ன பிளான் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இவன் கூட பேசிகிட்டு இருக்க தெரிஞ்சால் இவளுக்கு தானே வேலை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கா, எல்லாமே ஆக்சிடெண்ட்டாக நடந்ததாகவும் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஹீரோ பற்றி சிரிச்சிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் யார் நம்புவா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினி சொல்கிறான், நீங்கள் எந்த சீக்கிரமாக கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இது மாதிரி நீ மட்டும் என் கூட காண்டாக்டில் இருக்குங்கிற உண்மையை வந்து வெளில சொன்னால் உனக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு உனக்கே தெரியும் தானே, நீ இன்னும் பிரச்சனையிலே தான் தொங்கிக்கிட்டு இருக்க, இப்போ நான் சொல்கிறத கேளு, இப்போயே நீ சரின்னு சொல்லு, நான் உன்னை எங்கேயாச்சும் தூரமாக கூட்டு போயிடுறேன், உன் வாழ்க்கையே சிம்பிளாக அழகாக இருக்கும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் கண்ணத்தை தொட வருவான். நம்ம ஹீரோயினி வந்து அவன் அடிப்பட்ட இடத்துல திருப்பி குத்தி விட்டுருவா கையை வச்சு, அவ்வளோதான் ஹீரோ கீழே வந்து கதறிட்டு இருப்பான். அப்போ தான் ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா, அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் நீ உன்னை பற்றி நினை, முதல்ல இந்த கார் சாவி இப்படி கார் வந்து பின்னாடி தான் நிற்குது, கிளம்பிப்போ, அவங்க ஒன்று ட்ராக் பண்ணாலும் பண்ணுவாங்க, அதனால பாதியிலே காரை விட்டுட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு புலம்பிகிட்டு இருக்கான், எனக்கு அடிபட்டுருக்கு, என்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு நினச்சேன், நீ என்ன இப்படி பண்ணுற சே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இது சொல்கிறான். அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, நீ வந்து என்னை நினச்சி கவலைப்பட்டதானே, நான் செத்து போயிடுவேன்னு கவலைப்பட்டதானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அம்புழுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் எப்படியே தூங்குற பெண் அடிச்சுட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன், பெண்ணால் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான், யார் இப்படிலாம் தூங்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதோட என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ நாள் வந்து இவளை வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, இப்போ நீ திருப்பி வேலைக்கு போகிறல்ல, அதை நம்ம டேட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணலாம் வரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கட்டுவாங்க. ஹீரோயின் வந்து அந்த காருக்குள்ளே அழுதுகிட்டே போயிட்டு இருந்திருப்பா, ஒரு பையன் தான் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பான். அதோட ஹீரோயின் அந்த காரில் தான் தூங்கிட்டு இருப்பா. யாரோ கண்ணில் வந்து கையை வைப்பாங்க, யாருன்னு பார்க்க ட்ரை பண்ணியிருப்பா, தெரிஞ்சிருக்காது, கண்ணை வந்து மூடி இருக்குமா, பார்த்தா இதெல்லாமே அவளோட கனவுல வந்து திடீர்னு முடிப்பா, ஏதோ கால் வந்து விட்டுருக்கும், யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவளும் சேர்ந்து கால் அட்டன் பண்ணிட்டு வச்சுருந்தா அவன் சொல்லிகிட்டு இருப்பான், என்ன இன்றைக்கி தானே அவனுக்கு சஸ்பெண்ட்லாம் முடிஞ்சுது, இன்றைக்கி நீ வேலைக்கு போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினையும் பார்த்துட்டு இவனுக்கு எப்படி என்னோட ஷெட்யூல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தது பாஸ் கண்டுபிடிச்சிட்டார்ல, பாஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அங்கே என்ன நடந்திருக்குன்னா பாஸ் சொல்லிகிட்டு இருப்பார், இப்படியே நீ எவ்வளோ நேரம் தான் மன்னிப்பு கேட்டுட்டு நிற்க போகிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட கேட்டுட்டு இருப்பார். அதோட இன்னும் நீ வந்து சஸ்பெண்டில் தான் இருக்க, அதனால உன் ஃபோன் வந்து 3 நாளுக்கும் நான் தான் ட்ராக் பண்ணுவேன், அவன் கூட திருப்பி பேசுகிறியாலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். ஒன்று ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன், நான் அவன் கூட சேர்ந்து வேலை செஞ்சது தப்பு தான், நம்ம கம்பெனிக்கே துரோகம் பண்ணிட்டேன், நீங்கள் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுப்பேன், அதுக்கு மறுப்பே நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். அவர் சொல்கிறார், ஏமா இரு அதெல்லாம் நான் சொல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் சொல்கிறான், என்ன பாஸ் இதெல்லாம் ரொம்ப ஓவர், அவர் வந்து ரொம்ப நல்லவரமாக இருக்கார், அவர் கூட நம்ம வேலை பக்கத்தில் என்ன தப்பு, அவரால் நம்மளுக்கு நிறைய உதவி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதோட அவர் உடம்பு சரியாகிறதுக்கு நானும் உதவி செஞ்சேன், அதனால் இவளை விட்டுருங்க, இவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பான். பாஸும் பார்த்துட்டு, இருங்கடா நீ இன்னும் சஸ்பெண்டில் தாம்மா இருக்க, அதனால நீ வேலைக்கு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதான் அந்த இவன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் பார்த்துட்டு, ஐயோ உனக்கு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இன்றைக்கி என்ன வேலைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் வந்து அதையா நான் உன்ட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரியும் பாஸ் உன்ட்ட சொல்லலை தானே, ஏன்னா உன்ட்ட வந்து நான் அதை தெரிஞ்சுப்பேன் தான் அவர் சொல்லியிருக்க மாட்டாது, கண்டுபிடிச்சேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி நான் ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினையும் வெக்கேஷனை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் பார்த்துட்டு சொல்கிறான், இவ்வளோ பிரச்சனையில் இருந்தியே, நான் கூட இல்லைன்னா நீ ஓகேவா இருப்பியா, உனக்கு எதுவும் பிரச்சனைன்றது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினி சொல்கிறான், அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது, நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உனக்கு இரக்கமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு சரி நம்ம திரும்பி மீட் பண்ணுவோம், அது வரைக்கும் எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுவான். அப்போ நம்ம ஹீரோயினி கட்டுறாங்க, அவள் வந்து அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டு, சின்ன பிள்ளையில யார் இவருக்கு தலையில் கையை வச்சுருப்பா, அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் கட்டுறாங்க, பாஸ் ஹீரோயினி அசிஸ்டன்ட் 3 பேருமே ஹார்பருக்கு தான் வந்திருக்காங்க. டைட்டானிக் மாதிரி பெரிய கப்பல், அதில் தான் போகிறாங்களா. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே சந்தோஷம். வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், ஜாலி நம்ம 2 பேரும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், இந்த கப்பலில் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பாஸ் சொல்கிறார்,
சொல்கிறாரு, இங்கே பாடுறா இங்கே நம்ம வேலைக்காக தான் வந்திருக்கோம், அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க ரொம்ப முக்கியமானவங்க, அவங்கள நம்ம வந்து பாதுகாக்கணும், எப்படின்னா கெஸ்ட்டாக கூட இருந்தே அவங்கள வந்து பார்த்துக்கணும், ஏன்னா வந்து வெளில தெரிஞ்சிடக்கூடாது யாருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஹீரோயின் கேட்குறா, அப்படி யாரும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உலக நாடுகளில் ட்ராவல் ஏஜென்சியாகவும் அதே நேரத்துக்கு பொலிட்டிக்கல் ஃபினான்ஷியல்லையும் முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம பார்த்துக்க போகிறோம், அதோட அவங்க எனக்கு சொந்தக்காரங்களும் கூட அப்படிங்கிற மாதிரி இந்த பாஸ் சொல்கிறாரு. அது யாருன்னு இன்னும் நம்மளுக்கு காட்டல. நம்ம ஹீரோ பாருங்க, இவனு இந்த ஷிப்பில் தான் இருக்கான், பார்த்தா இவன் இங்கே தான் வந்திருக்கான், இதில் வேற சொல்கிறான். ஹீரோயின் என்ன பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு பன்னி வந்து இவனுக்கும் பலூன் கொடுக்கும், இவனும் வாங்கிட்டு போவானா. இவனுக்கு அடுத்து ஒரு பையன் வருவான், சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான். இவன் வந்துட்டு அவன் வந்து ப்ளூ கலர் தானே வாங்கினான், அப்போ எனக்கு ரெட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் குரலை கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா, நான் கூட இப்போ முன்னாடி சொல்லியிருந்தேனே, ஒருத்தன் ஃபோனில் வந்து ஹீரோயினியை கொல்லவா ஹீரோவை ஃபஸ்ட்டு கொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பானா, அவன் குரல் மாதிரியே இருக்குது. இவன் யாருன்னு இன்னும் தெரில, போக போக தான் தெரியும். அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.